இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் அடுத்த வார ராசி பலனை பற்றி பார்த்துருவோம். துலாம் ராசி என்பர்கள், விருச்சிக ராசி என்பர்கள் மேலும் தனுசு ராசி என்பர்களுக்கான அடுத்த வார ராசி பலனை பற்றி பார்த்துட்டு போகிறோம். குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலிருந்து 8வது வீட்டில் பயிற்சி ஆகுது. இந்த வாரம் நீங்கள் உங்கள் உடல் நலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருப்பீங்க. அதனால் முன்பை விட நல்லா சாப்பிடுவதை பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கை முறையை நல்லா பராமரித்து நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிக்கணும். இந்த ராசிக்காரர்களின் இயல்பு நிகழ்காலத்தில் வாழ்கிறது தான். கேது உங்கள் ராசியிலிருந்து 12வது வீட்டில் சந்திரன் இருக்குது. இந்த வாரம் ஒரு நாளை மட்டும் மனதில் வச்சு முடிவெடுக்கும் பழக்கத்தை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டி வரும். இந்த சூழ்நிலையில் உங்கள் பொழுதுபோக்குக்காக தேவையானதை விட அதிக நேரத்தையும் பணத்தையும் செலவிடுவதை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா எதிர்காலத்தில் நீங்கள் நிதி சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டி வரும். இந்த வாரம் நீங்கள் ஒரு யதார்த்தமான அணுகுமுறையை அணுகுவீங்க. சிக்கலில் மாட்டிக்கிட்டீங்கன்னா மற்றவர்களின் உதவிக்கிற நீட்டையில் அவங்கள்ட்ட இருந்து எந்த அற்புதத்தையும் எதிர்பார்ப்பதை தவிர்த்துருங்க. ஏன்னா மற்றவர்கள் உங்களுடன் நிற்கிறாங்க என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அவங்களாக நீங்கள் சிக்கலை இந்த வாரம் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுக்குள்ளே வச்சுருக்க அறிவுறுத்தப்படுறீங்க. ஏன்னா இந்த வாரம் உங்கள் ஆடம்பரம் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் தொழில் வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் கவனக்குறைவாக இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் படிப்பில் கவனம் செலுத்துவீங்க. மேலும் உங்கள் வகுப்பில் உள்ள ஆசிரியர்கள் மற்றும் வழிகாட்டிகளிடம் இருந்து தீவிரமான கேள்விகளை கேட்பீங்க. உங்கள் படிப்பில் இவ்வளவு ஆர்வம் இருப்பதை கண்டு உங்கள் வகுப்பு தோழர்களும் ஆசிரியர்களும் உங்கள் ரசிகர்களாக மாறுவதாக பார்ப்பீங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் பார்க்கவாயா நமகன்ற மந்திரத்தை 41 முறை ஜபிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எதிரிகளும் பாராட்டக்கூடிய செயல்திறன் கொண்ட துலாம் ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா இந்த வாரம் விடாமுயற்சி கூட செயல்பட்டு வெற்றி பெற வேண்டிய காலகட்டம். குடும்ப நிலைமையை பொறுத்தவரை உறவுகளை அனுசரித்து போகிறதோடு செலவுகளையும் கட்டுக்குள்ளே வைக்கணும். ஹோட்டல், லாட்ஜு, தொழில்துறையினர், மீன், பால், கால்நடை வியாபாரிகள் திட்டமிட்ட லாபத்தை பெற இரவு பகல் பாராமல் உழைக்கணும். அரசு உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா மேலதிகாரிகளின் ஆதரவால் பதவி உயர்வு பெறுவீங்க. இந்த வாரம் ரியல் எஸ்டேட், ஷேர் மார்க்கெட் பிரிவினர் சேர்ந்தவர்களாக இருப்பவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கதவை தட்டும். பள்ளி கல்லூரி மாணவர்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். உறவினர்களால் மன உளைச்சல் ஏற்பட்டு உடல் சோர்வு இருந்தால் மருத்துவ சிகிச்சை பெறணும். வீடுகளில் மாலை நேரங்களிலும் குங்குலியும் தூபம் இடுறது, நரசிம்ம மந்திரம் ஒலிக்க செய்வதன் மூலம் நன்மைகள் ஏற்படும். துலாம் ராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா வீடு கட்டணும் அல்லது வாங்கணுன்ற திட்டத்தில் சாதகமான பலன் கிடைக்கும். உண்மையாக நீங்கள் முயற்சி எடுக்கலாம். வெற்றி காண்பதற்கு சாதகமான நாள். உங்கள் ஆர்வத்தை பெருக்கும் புதிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள். துடிப்பான நாள் 25ஆம் தேதி. உங்கள் தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கலாம். மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருப்பீங்க. 26ஆம் தேதி உங்களுக்கு சாதகமான நாள் கிடையாது. உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி திட்டமிட்டு பணியாற்றுவது சிறந்தது. சில சமயங்களில் நீங்கள் பொறுமை இழக்கும் வாய்ப்பு இருக்குது. 27ஆம் தேதி உங்களுக்கு சாதகமான நாள் கிடையாது. உங்கள் இலக்குகளை அடைவதற்காக உற்சாகம் குறைஞ்சிருக்கும். உங்களை உற்சாகப்படுத்திக்கிறங்க. உங்கள் மன ஆற்றலை வளர்த்துக்கிறங்க. 28ஆம் தேதி சராசரிக்கும் அதிகமான பலனை அளிக்கும். உங்கள் புத்திசாலித்தனத்தை நன்கு பயன்படுத்தலாம். உங்கள் தரத்தை மேம்படுத்தவும் வெற்றி பெறவும் நீங்கள் முயற்சி எடுக்கலாம். 29ஆம் தேதி சிறந்த பலன்கள் கிடைக்கும். ஆரம்பத்தில் சில தடைகள் இருந்தாலும் முடிவில் சாதகமான பலனை பெறலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் வழக்கத்தை விட உடல்நலம் சிறப்பாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா மற்றவங்கள்ட்ட வெளிப்படையாக சிரித்து நகைச்சுவையாக பேசுகிறீங்க. உங்கள் ராசியில் 5வது வீட்டில் ராகு பகவான் இருக்கார். இந்த ராசியில் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த வாரம் எந்த சூழ்நிலையிலும் கடனை திருப்பி தர வேண்டி வரும். உங்கள் நிதி பட்ஜெட் தொந்தரவு செய்யும். இது உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்கும். இந்த வாரம் உங்கள் தந்தையின் நடத்தை உங்களை ரொம்ப தொந்தரவு செய்யும். நீங்கள் சொல்லும் ஏதாவது ஒரு விஷயத்திற்காக அவங்க உங்களை திட்டுவாங்க. இந்த சூழ்நிலையில் முடிஞ்சவரை குடும்ப அமைதியை பேணணும். நீங்கள் எதிர்மறையான வார்த்தைகளை தவிர்த்துருங்க. நீண்ட காலமாக எந்த அதிகாரத்தையோ அல்லது முதலீட்டாளர்களையோ சந்திக்க முயற்சி செஞ்சுருந்தீங்கன்னா இந்த வாரம் திடீர்னு ஒரு நெருங்கிய நண்பர் அல்லது நெருங்கிய ஒருவரின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். அது சாதகமான முடிவுகளை தரும். உங்கள் கவனத்தை அதிகரிக்க தியானம் அல்லது யோகா செய்யணும். சூழ்நிலைகள்
உங்கள் விருப்பத்திற்கு மாறாக இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்களை முடிஞ்சவரை அமைதியாக வச்சுருக்க முயற்சி செய்யணும். ஏன்னா அமைதியான மனதுடன் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நீங்கள் வழிவகுக்க முடியும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சனி பகவானுக்கு நீங்கள் எள் தோசை கொடுக்கலாம். சிகராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட மனதில் என்ன ஓடுதுன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த வாரம் உறவினர்களாலும் நண்பர்களாலும் எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாம் வந்து சேருது. உங்களோட ஃபேமிலி மேட்டரை பொறுத்த மட்டும் செலவு வருது ஃப்ரெண்ட்ஸ், எப்படியோ சமாளிச்சிருவீங்க. நீங்கள் மின்னணு மின்சாதன உற்பத்தி இதில் தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, வண்டி வாகன வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா, நீண்ட நாட்களாக திட்டமிட்ட நீங்கள் தொழிலை விரிவாக்கம் செய்யணும்னு திட்டம் போட்டிருந்தீங்கன்னா நடக்கும். திறமையாக செயல்பட்டு பாராட்டுக்களை பெறுவீங்க. ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட் பிரிவினர் திட்டமிட்டு புது முதலீடுகளை செய்ய கவனம் அவசியம். பள்ளி கல்லூரி மாணவர்களாக இருந்தால் எதிர்கால லட்சியத்தை உருவாக்கி கொள்வதற்கான வழிகாட்டுதல் கிடைக்கப்பெறுவீங்க. காய்ச்சல் கை கால் வலி ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சைக்கு பின்னாடி ஆகலும். இரவு அதிக நேரம் கண் விழிப்பதை தவிர்த்துருங்க. வெளியூர் போகையில் டார்க் கலர் ஆடை அணிவதை தவிருங்க. ஆதரவற்ற பெண்களுக்கு பொருளுதவி செய்கிறது நன்மைகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொறுப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது இந்த வாரத்தில். ஆன்மீக ஈடுபாடு நன்மையை அளிக்கும். துடிப்பான நாளாக இல்லை. எதிர்மறை விளைவுகளை தடுக்க பொறுமை அவசியம். எச்சரிக்கையான அணுகுமுறை தேவை. முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள். 25ஆம் உங்களுக்கு சாதகமான நாள். சுய உணர்ச்சிக்கு இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்கள் நலனுக்காக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். 26ஆம் விரைவில் முன்னேற்றம் கிடைக்கும். குறைந்த முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நலனுக்காக முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. 26ஆம் விரைவில் முன்னேற்றம் கிடைக்கும். அதனால் தன்னம்பிக்கையுடன் இருப்பீங்க. 27ஆம் அமைதியின்மையாக இருக்கிறீங்க இல்லையா, அதனால் பொறுமையோடு இருக்கணும். அப்போ தான் செயல்களை செய்ய முடியும். 28ஆம் மந்தமான நாளாக இருக்கும். உங்கள் உணர்ச்சி மற்றும் உணர்வுகளை கட்டுப்படுத்தணும். பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 29ஆம் உங்கள் பொதுவான இலக்குகளை நோக்கி செயல்படுவீங்க. இந்த முயற்சியில் நீங்கள் வெற்றியும் பெறுவீங்க. தனுசு ராசி என்பவர்களை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 10ஆவது வீட்டில் கேது பகவான் இருக்கிறாரு. வீட்டு பிரச்சனைகள் உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். நீங்கள் உங்கள் உடல்நலம் குறித்து அலட்சியமாக இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் நீங்களே சிகிச்சை பெறுவதை தவிர்க்கணும். ஏன்னா மருந்துகளை நீங்கள் சார்ந்திருப்பவர்களுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நீங்கள் கூட்டாக வியாபாரம் செஞ்சீங்கன்னா இந்த வாரம் உங்கள் துணையுடனான உறவை மேம்படுத்தணும். ஏன்னா இதை செஞ்சால் தான் அவங்களோட உதவி உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் மனதில் வச்சு உங்கள் முயற்சிகளை சரியான திசையில் தொடரணும். இந்த வாரம் உங்கள் குடும்பத்தில் ஒரு பெண்ணின் உடல்நலக்குறைவு குடும்ப சூழலில் அமைதியின்மைக்கு முக்கிய காரணமாக இருக்கும். அதனால் உங்கள் மன அழுத்தம் அதிகரிக்கும். இது உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளில் எதிர்மறையான தாக்கத்தையும் ஏற்படுத்தும். சனி பகவான் உங்கள் ராசியிலிருந்து 3ஆவது வீட்டில் இருப்பதுனால இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு 3ஆவது வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால பாராட்டுக்களும் ஆதரவையும் பெறுவீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செயல் செஞ்சாலும் அது பெரிதாக பயனளிக்கும். ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் பல நல்ல கிரகங்களின் செல்வாக்கு உங்களுக்கு சாதகமானதாகத்தான் இருக்குது. இந்த வாரம் மாணவர்களின் தொழில் வாழ்க்கை உயரத்தை எட்டும். நீங்கள் பெரும் வெற்றி பெறுவீங்க. ஈகோ அதிகரிப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்குது. அதனால் உங்கள் இயல்பில் சில கூடுதல் ஈகோவையும் காணலாம். இந்த சூழ்நிலையில் உங்களை பற்றிய எந்த மூட நம்பிக்கையும் விழுந்து எந்த தவறும் செய்ய வேணாம். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதியை நமகன்ற மந்திரத்தை 21 முறை சொன்னாலே போதும். தனுசு ராசி என்பவர்கள் மற்றவங்களோட குறைய பார்த்தாலும் கண்டுக்கிறாமல் விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா பெரிய பிரச்சனை தான். இந்த வாரம் வாழ்க்கை துணையுடன் வாத விவாதங்களை தவிர்த்துருங்க. குடும்ப பொருளாதார நிலையை பொறுத்தவரை செலவுகள் அதிகரித்தாலும் அதற்கேற்ற வரவும் உண்டு. பல தடை தாமதங்களை சந்தித்து வந்த அச்சகம் பதிப்பு தொழில் இதிலெல்லாம் இருந்தீங்கன்னா, மேலும் இந்த ஜுவல்ஸில் ஆடை ஆபரணம் நவரத்னம், அதாவது ப்ரைவேட்டில் இருந்தீங்கன்னா உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த ஊதிய உயர்வு பெற்று நல்லபடியாக வந்துடுவீங்க. ரியல் எஸ்டேட் செஞ்சீங்கன்னா கட்டுமான பணிகளை நேரில் பார்ப்பவர், அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் பிரிவினருக்கு தொழிலில் புதிய தொடர்பு கிடைக்கும். நிறைய பேர்த்த நேரில் சந்திப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். பள்ளி கல்லூரி மாணவர்கள் நண்பர்களோடு உற்சாகமாக பயணம் போவீங்க. பல இடங்களிலும் காலந்தவறி உணவு உட்கொள்வதனால வயிறு கோளாறு தொண்டை வலி ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையால் அது அகலும்.
பள்ளி மாணவ மாணவிகளுக்கு எழுதுகிற பொருள் நோட்டு புத்தகங்கள் வாங்கி தந்தா கண்டிப்பாக நன்மை தான். தனுசு ராசி என்பவர்களுக்கு மன அழுத்தம் குறையணும்னா ஆன்மீக பாடல்களை நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வார தொடக்கத்திலேயே கேட்க ஆரம்பிச்சிருங்க. 24ஆம் தேதி முயற்சிகளில் வெற்றி காண முயற்சி எடுக்கணும். உங்கள் பணிகளை நம்பிக்கையுடன் மேற்கொள்ளுங்க. 25ஆம் தேதி பொறுமையை வளர்த்துக்கணும். உங்கள் செயல்களில் செய்யணும், ஆனால் உடனடி பலனை எதிர்பார்க்க வேணாம். 26ஆம் தேதி பல செயல்கள் செய்வீங்க. நீங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி உங்கள் காரியங்களை மேற்கொள்ளணும். எந்த செயலையும் செய்வதற்கு முன்னாடி ஓரிரு முறை யோசித்து செயல்படுங்க. உங்கள் வார்த்தைகளில் கவனம் அவசியம். 27ஆம் தேதி ரொம்ப அனுகூலமான நாள். முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். மனதில் நம்பிக்கை இருக்கும். 28ஆம் தேதி எதிர்பாராத வகையில் நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்றைய சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்குது. சில ஆரம்ப கால தடைகளுக்கு பின்னாடி உங்கள் இலக்குகளை பூர்த்தி செய்வீங்க. சில கூடுதல் முயற்சி தேவைப்படுது. இன்றைய நாளில் முடிவை நீங்கள் வெற்றி தான் பார்ப்பீங்க. இதுவரை இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா அடுத்த 7 நாட்களுக்கான ராசி பலன் பார்த்தோம். துலாம் ராசி, விருச்சிக ராசி மற்றும் தனுசு ராசி அன்பர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்குன்றதை விரிவாக பார்த்தோம். 23/3/2025 30/3/2025 வரை என்ன நடக்குன்றதை பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.